சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். என்னிலாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் இனியான் ஒருவன் நுளன். என்னுளே உயிர்ப்பாய் புறம் போற்பிக்கும் என்றும் உள்ளே நிற்கும் மின்னம்பனீசனே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நாங்கள் இப்ப இந்த தசகாரிய விளக்கம் படிச்சு முடிச்ச நாங்கள், நேற்று இலக்கணவியல் படிச்சு முடிச்ச நாங்கள், இன்றைக்கு இரண்டாவதாக அனுபவ இயல் படிக்க போறோம். அப்ப அதுக்கு இரண்டாவது அனுபவ இயல். தசகாரிய இலக்கணம் கேட்ட பின்னர் அவை ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றுமோ மாறித் தோன்றுமோ, மாறித் தோன்றினும் ஒன்றாய் தோன்றுமோ, சில சேர்ந்து தோன்றுமோ, ஒன்றொன்றாய் தோன்றுமோ எனின் ஆன்மா தனித்து நிற்ற கோரியை வில்லையே என்னும் அவாய் நிலைய ஆன்மா தனித்து நிற்ற கோரியை இயல்பில்லையேன்ற சேர்ந்து வந்துட்டு நிற்றற்கோரி இயல்பில்லை என்னும் அவாய் நிலையை நிரப்புமாறு இரண்டாவது அனுபவியல் கூறப்படுகின்றது. அதாவது முப்பொருள் வாயிலாய் நிகழும் மேலை இயலில் கூறும் முந்தி வந்தது கூறும் 10 காரியமும் ஆன்மாவிற்கு அனுபவமாய் தோன்றும் போது வரிக்கிரமாய் தோன்றாமலும் முன்பின்னாய் தோன்றும் வகையும் சில சேர்ந்து தோன்றுவதையும் கூறுவதாம். முன்பின்னாக தோன்றுவதற்கும் உடன் நிகழ்ச்சியாய் தோன்றுவதற்கும் இயைபு ஆண்டாண்டு முன்னர் காட்டப்படும். உடன் நிகழ்ச்சியாவது ஆடி வருதல் புலி ஆடுதலும் வருதலும் ஒரு சேர நிகழுமாறு போல. 10 காரியமும் சாதனமும் பயனுமாயிருத்தலை இதனை சிவஞான போதம் சிவஞான சித்தியார் என்னும் நூல்களின் 7வது சூத்திரம் முதல் 11வது சூத்திரம் வரையுள்ள 5 சூத்திரங்களில் வைத்து பொருள் கோடலே முறைமையா. 5 சூத்திரங்களிலும் தசகாரியம் அடங்கி இருக்கிறது என்பதையே இவ்வியலில் ஆண்டாண்டு விரித்து விளக்குவதாயினும் அதனை ஈண்டு தொகுத்து காட்டுதும். 7ஆம் சூத்திரத்தில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், ஆன்ம ரூபம் ஆக 3ம், 8ஆம் சூத்திரத்தில் தத்துவ சுத்தி, ஆன்ம தரிசனம், சிவரூபம் ஆக 3ம், 9ஆம் சூத்திரத்தில் ஆன்ம சுத்தி சிவதரிசனம் ஆகிய 2ம், 10ஆம் சூத்திரத்தில் சிவஜோகம் என்றும் 11ஆம் சூத்திரத்தில் சிவபோகம் என்றும் அடங்கி இருக்கின்றன. இவற்றுள் சிவஞான சித்தியார் 11ஆம் சூத்திரத்தில் இரும்பை காந்தம் வலித்தாற் போலொன்ற தொடக்கத்து செய்யுள் நுரையில் கீழ் மலரடி கீழ் வைப்பன் எனவும் பாதாள நிடற்கீழ் நிற்கவெனவும் ஏகனாகி நின்றுடனெனவும் அரண் மலரடி கீழ் இருப்பன எனவும் கூறிய 4 சூத்திரங்கட்கும் தம்முட்பொருள் வேற்றுமை இல்லை போலும் என மயங்காமல் பொருட்டு இறுதி கண்ணவற்றை தொகுத்தெடுத்து கொண்டு சிவரூப முதலிய 4ஆக வைத்துணர்த்தியவாறுமாம் என்பதனால் சிவஞான போதம் 9ஆம் சூத்திரத்தில் ஆன்ம சுத்தி வண்ணுமாறு உணர்த்து தலிட்டு என்பதனாலும் சிவஞான பாஷ்யம் 8ஆம் சூத்திரத்தில் மேலான்ம ரூப உணர்த்தி ஈண்டகனை தரிசிக்குமாறும் உணர்த்துதல் முறைமையாகலின் என கூறியிருத்தலாலும் ஆன்ம ரூப முதல் சிவபோக மீறாயுள்ள 7ம் விளக்கப்பட்ட. இது இந்த தசவாரியங்கள் சிவஞான போதத்திலும் சிவஞான சித்தியாரிலும் வந்ததை பற்றி சொல்லினோம். எத்தனை சூத்திரத்துல இதுகள் வந்தான். வாசி மினி. இனி சிவஞான போதம் 6ஆம் சூத்திரத்தில் சத்தும சத்தும் வரை செய்துணர்ந்தது உணர்த்தது நட்பிட்டு என கூறி 7ஆம் சூத்திரத்தில் மேவதற்கோர் புறநடை மேல் அதற்கோர்
புறநடை யுணர்த்து விட்டு என கூறியிருத்தலாகும். 7ஆம் சூத்திரம் முதல் அதிகாரணத்தில் ஈண்டும் சத்தினிடத்தசத்து பிரகாசியாதென்றது எனவும், 2ஆம் அதிகரணத்தில் இனி அசத்தினுக்கு உணர்வின்றென்றது எனவும், 3ஆம் அதிகாரத்தில் இருதிறனுணர்வு அறிவுள திரண்டலாவான்மா எனவும் கூறியிருத்தலானும், தத்துவ ரூப தத்துவ தரிசனமும் 8ஆம் சூத்திரம் 4ஆம் அதிகரணத்தில் இனி இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காண வேதமது முதல் சிபாதத்தை சிபாதத்தை அணையும் என்றது என கூறியிருத்தலால் தத்துவ சக்தியும் ஆகிய ஏனைய 3ம் கூறப்பட்டுள்ளன என்பதை அளவையாட்கொள்க. பாரிசேட அளவையால் கொள்க. அற்றன்று தன்னால் அறியப்படுதல் கூறுதல் பற்றி 7ஆம் சூத்திரத்தில் தத்துவ தரிசனம் கூறுதல் கூடும். அச்சூத்திரத்தில் தத்துவ ரூபம் அடங்கியிருக்குமென்றால் பொருந்தாது. அது 6ஆம் சூத்திரத்தில் அசத்திலக்கணம் கூறுதலே ஆண்டடங்குமென்றாலே அமைவுடைத்து. அன்றி சிவஞான சித்தியார் 2ஆம் சூத்திரத்தில் தத்துவங்களின் விவரங்கள் கூறியிருத்தலின் ஆண்டடங்கியிருத்தலும் கூடுமெனின், சிவஞான சித்தியார் 2ஆம் சூத்திரத்தில் தத்துவங்களுடனன்று அது தோற்றுவாயின் கூறினதேயன்றி ஆன்மா அவற்றை பகுத்து காட்டல் கூறவில்லை. 6ஆம் சூத்திரத்தில் யாவற்றையும் ஒரு சேர பிரிதொன்றுணர்பவரன்றி யறியும் முதல்வன திலக்கணம் கூறும் வழி ஒன்றினனுபகாரத்தினாலும் அறிதல் கூடாததும் பொருட்களில் ஒன்றாய் எண்ணப்படுவதுமான அசத்தினது இலக்கணம் அமைப்பு பற்றி கூறப்பட்டது. இவ்வாறாதலில் அவ்விரண்டு சூத்திரங்களிலும் தத்துவ ரூபம் அடங்கியிருக்குமென்றால் யாண்டையும் தென்க. அன்றியும் அறியப்படும் பொருளே பகுத்து காண்டல் ஒருதலைய பெறாதலில் தத்துவங்களின் அடுத்தது இது என்ன சொல்லுதண்டா? இப்ப அனுபவ இயலண்டா இப்ப மற்ற புத்தகங்கள்ல அனுபவத்தை தான் இதுல சொல்லினோம். பாரிசேட அளவைண்டா என்ன ஞாபகம் இருக்கோ? எத்தனையோ தரம் படிச்சிருக்கிறோம். பாரிசேட அளவைண்டா இப்ப ஆகாயத்துல இப்ப பஞ்சபூதங்கள்ல ஆகாயம், காற்று, அக்கினி, நீரண்டுட்டு நிலத்தை சொல்லாமல் விடுறது. ஆகாயம், காற்று, தீ, நீர் போன்றவை என்றுட்டு நிலத்தை சொல்லாமல் விட்டு அது மாதிரிதான் இங்க என்ன சொல்லியிருக்கணும் என கூறியிருத்தலால் தத்துவ சுத்தியும் ஏனைய 3ம் கூறப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிடுக. என்ன 8ஆம் சூத்திரத்தில் நாங்கள் இனி இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறானவன் காணவே அந்த இதுகளுக்குள்ள இங்க இருந்து அது விளங்கி கொண்டு வர வேணும். அந்த பாரிசேடம்ன்றது அவன் உண்டை சொல்லிட்டு கொஞ்சத்தை சொல்லிட்டு 2-3 சொல்லாம விட்டுருக்கிறோம் ஒவ்வொன்று இதுல. அதுதான் அந்த பாரிசேட அளவை என்று கனவசியத்துல படிச்சிருக்கிறோம். இலக்கணம் கண்டபோதே மெலகாரியம் என்றும் தன்னால் அறியப்படுவதென்றும் காணுமாதலானும் சாதனங்களுள் வைத்தெண்ணப்படுவதாயும் அவற்றில் முதலாவதாயும் இருத்தலாலும் தத்துவ ரூபம் 7ஆம் சூத்திரத்தில் கூறப்பட்டது என்றலே அமைமிடத்து இதுகாரும் இவ்வியலுக்குரிய விஷயத்தின் வகையும் அதற்கு முதல் நூலும் காட்டப்பட்டன. இனி
தோன்றும் முறைமை கூறப்படுகிறது. அதாவது ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும், ஆன்ம ரூபத்திலேயே தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் அப்படி இருக்குன்னு சொல்ல போயிடும். தேகமே தானாகவும் அது பற்றுக்கோடாய் விளங்கும் பிறப்பொருளை எனதாகவும் கருதியிருந்த ஒருவனுக்கு சாத்திரத்தானும் பெரியோர்கள் அறிவுறுத்தும் வசனத்தானும் பல்லூழிகாலம் பயின்றரனை அர்ச்சித்தால் நல்லறிவு சற்றே நகும் என்றபடி தெய்வ கிருபியால் உண்டாம் தம் அறிவினாலும் தேகம் தானல்லவென்றும் தேகத்துக்கு வேறா ஞானென அறியும் அறிவுருவாய் யான் என்னும் உணர்வுக்குண்மை பொருளாய் ஆன்மா ஒன்று உண்டென்றும் அவ் ஆன்மா அறிவுருவாயினும் தானாய் அறியும் சுதந்திரமில்லை என்று நம்மறிவுக்கு அறிவாய் உன்னிட்டறிவுக்கும் சுதந்திர அறிவுடைய முதல்வன் ஒருவன் உண்டென்றும் தன்னறிவின் கண்ணே தோன்றும். இங்கனம் தோன்றுவது ஆன்ம ரூபமா? இவ்வாறு தோன்றும் போது அறியாமையில் உண்டாகும் விடுதலையாகிய கேவலத்தின் நிலையாமல் மீளுமாறு போல் அறிவினால் உண்டாகும் விடுதலையாகிய சுத்தத்தில் இல்லாதது முறைமையாதலின் அவ்வறிவால் இதுகாரும் யான் என்றும் எனதென்றும் கருதியிருந்த பொருள்களின் தன்மையினைத்தென ஆராய வரும். அங்கனம் ஆராயும் போது தத்துவங்களின் நாமமும் அதன் செயல்களும் விளங்குவதாய தத்துவ ரூபமும் இவ்வாறு தனி நாமம் பெற்று நம்மை என்று செயலும் அறிவும் இல்லையாய் அறிவில்லாததாய் விளங்குவதென காணும் தத்துவ சரிசனமும் உண்டாகும். இவ்வாறு ஆன்ம ரூபம் உண்டாகும் போது தத்துவ தரிசனமும் உடனிகழ்ச்சியாய் மூன்றும் ஒன்று சேரத் தோன்றும். அதுவே நின்மல சாக்கிரம். இதுவே நின்மல சாக்கிரம். இக்கருத்து விளங்குதற் பொருட்டே சிவஞான போதம் 7ஆம் சூத்திரத்தில் யாவையும் சூனியத்துக்கு எதிராக என்று முதல்வனிலக்கணமும் இரு திறனறிவுள இரண்டென்று சொல்லலாம். இரு திறன் அறிவுள இரண்டகலாவான்மா என்று ஆன்மாவின் இலக்கணமும் அசத்திலகதறியா என்று தத்துவ பிரபஞ்சத்தின் இலக்கணமும் ஒருங்கு கூறினர் என்பது இனிது தெளிவுக. சிவரூபத்தின் தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும் இனி இவ்வாறு அறிந்த ஒருவனுக்கு பயத்தால் தேகத்தையும் புறப்பொருட்களையும் யானெனதென்று தெரிந்த போதும் கொண்டிருந்த போதும் அனுபவமாய் நீங்காமையாயினும் தானும் முதல்வனும் உண்டென ஆராய்ச்சியாற்றென்றினும் அனுபவத்திற் தோன்றாமையாயினும் அங்கனம் நீங்காமலும் நீங்களும் பார்த்து வாசிங்கோதனா நீங்களும் தோன்றலும் தன்னாலாகாதென கருதி தலையில் நெருப்பு பற்றியவன் பிறிதொன்றையும் நாடாது தண்ணீரையே நாடுவது போல் குடும்பம் முதலான விவகாரங்களொன்றையும் நாடாது பாச விடுதலையும் சிவப்பேற்றையும் விட்டு விப்பான் ஒரு சத்குருவை நாடிச் சார்வான். இக்கருத்து பற்றியே சாத்திரத்தை யோதினதற்கு
சத்குருவின் இது இன்னும் வருது நல்ல நாங்க படிக்கிறாங்க நடுக. சாத்திரத்தை ஓதினற்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்த்த வளம் வந்தருமே. ஆர்த்தகடற் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகந்தணிந்திடுமோ. திருவருப்பன் என்ன வந்தது இது. தென்னீர் மையாயினதனைச் செப்பு என திருக்களிட்டுப்படியா கூறியது. என்ன சொல்ல பேர் நல்ல வடிவா இருக்கு. சாத்திரத்தை ஓதினற்கு சற்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாய்த்த வளம் வந்துருமோ. ஆர்த்த கடற் தண்ணீர் குடித்தவற்றுக்கு தாகம் தணிந்திடுமோ. ஆற்றில் ஓடுகிற தண்ணீரை குடித்தவனுக்கு அந்த தாகம் தாழ்ந்துடுமோ. ஏனென்றா அது ஒரு இதாத்தானே இருக்கும். அந்த ஆற்ற அதைத்தான் இதுல சொன்னேன். தண்ணீர் இமை யா இதனை செப்பு என திருக்களிட்டுப்படியார் கூறியதுமா. அங்கனம் வாசியுங்கோ. அங்கனம் சத்குருவை அடுத்த போது அக்குரு காட்டியபடி சிவமே திருமேனியாய் எழுந்தருளி இருந்தலால் அவரை தரிசித்து சிவரூபம் சிவரூபம். அவர் பாச நீக்கத்தை சிவப்பேற்றையும் கருதியுள்ள இவனுள்ளம் கிடக்கையை அறிந்து ஞானோபதேசம் செய்தருளுவர். உபதேசத்தில் உறைந்து நிற்கும் வலியால் தத்துவ கூட்டங்கள் என்று அறவே விடுதலை உண்டாகும். இது சத்துவ சுத்தி. ஓகே. அவ்விடுதலை உண்டான போது விடுதலை எய்தியவன் தானே ஆயினும் முதல்வன் அருளை அன்றி தனக்கொரு செயலும் இல்லை என தற்போத முனைப்பற நிற்பன். இது ஆன்ம தரிசனம். இவ்வாறு சிவரூபன் நிகழும் போது தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனம் உடன் நிகழ்ச்சியாய் தோன்றும். அப்ப அந்த சிவரூபத்துல தானே தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும் என்று சொல்லி சொல்லி கொண்டு வரீனா. அப்ப சிவரூபன் நடக்கே இந்த சத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும் நடக்குதான். சத்குருவை அடைந்த போது அவர் தரிசனமாய சிவரூபமும் உடல் பொருள்களை அவருக்கு தத்தன் செய்திடலால் சரீர இந்திரியாதிகளின் நீக்கமாகிய தத்துவ சுத்தியும் உயிரை தத்தன் செய்தலால் சுத்தம் செய்தலால தெரியல. உயிரை தத்தம் செய்தலால் ஜானன்ற என்னும் போதமற்று நிற்றலாய் ஆன்ம தரிசனமும் உண்டாகும் என்று கூறுதலும் ஒன்று. இதுவே நின்மல சொப்பனம். நல்ல விஷயம் சொல்லி கொண்டு வரீன். நின்மல சாக்கிரன், நின்மல சொப்பனம். எனக்கு இது ஆழமா படிக்க விருப்பம். நாங்கள் ஆறுதலா படிச்சு நல்லா விளங்கி கொள்வோம். அற்றில் சிவஞான பாயிஷம் அவையடக்கத்தில் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் என்று கூறுதலால் தம்மை உணர்ந்தன்றி தலைவனை உணர்தல் கூடாது என்பது பெருதுமன்றோ. அக்கருத்துக்கு மாறாக இந்த தம்மை உணர்ந்து தமையுடைய சிவஞான போதத்திலையும் பெறுது இந்த பாட்டு. அக்கருத்துக்கு மாறாக ஈண்டு தலைவனை உணர்ந்து பின் தன்னை உணர்தல் கூறல் முரணாமெனின் முரணாகாது. அகது ஆண்டு ஆன்ம சுத்தி எய்தியவின் சிவப்பேறு எய்துதலை உணர்த்திட்டு ஈண்டு தன்னாலே தன்னை அறிந்தார் தன்னையும் தானே காணும் என்று கூறும் சிவப்பிரகாசத்தானும் சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றி இடர் சோதி தோன்றுமா போலாரிய ஆசா அனுமாசான் தோன்றுமா போலாரிய ஆசான் போலாரியனுமாசான் வந்தருளால் தோன்ற வடிஞானம் ஆன்மாவிற் தோன்ற துரியனான் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் என்று கூறும் சித்தியராலும் சிவரூபத்தால் ஆன்ம தரிசனம் உண்டாமாறு உணர்த்தினன்க. இதனை
தலைவன் அறிந்த பின் அறியப்படுவதாய தம்மறிவு கொண்டு தலைவனை அறியுமாறு யாங்கனம் என சிவதரிசனத்தால் ஆன்ம சுத்தி உண்டாம் என்பதற்கு சிவஞான பாசிசத்தில் கூறியது பற்றியும் உணர்ந்து கொள்க. இவ்வாறு சிவரூபமும் தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும் உடல் நிகழ்ச்சியாய் ஒரு சேர நிகழும் என்பதை சிவஞான போதம் 8ஆம் சூத்திரம் என்பது சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்தில் தம் முதல் குருவுமாய் என்பதனால் சிவரூபமும் விட்டு அதன் என்பதனால் தத்துவ சுத்தியும் அந்நியமின்றி என்பதனால் ஆன்ம தரிசனமும் கூறியவாறு பற்றி காண்க. சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி. இனி மேற்கூறியவாறு சத்குருவை அடைந்து அவரருளுபதேசம் பெற்று யானெனதறை நின்று மாணக்கனுக்கு பதிஞானம் வழிபட்டு விளங்கும். இது சிவ தரிசனம். அங்கனம் தோன்றிய போது ஓ மை காட், எனக்கு சார்ஜ் குறைஞ்சு வரும். வாசிக்கிறேன். அங்கனம் தோன்றிய போது பதிஞானத்துள அழுந்தி நிற்கின்றோம் என்னும் போதமும் தன் செயலுமற்று நிற்பது முறைமையாதலின் அவ்வாறு நிற்றல் ஆன்ம சுத்தி. இவ்வாறு சிவதரிசனமும் ஆன்ம சுத்தியுடன் நிகழ்ச்சியாய் தோன்றும். இதுவே நின்மல சுளுத்தி. அப்பப்பா எனக்கு நல்ல ஒரு இதுகள் கிடைச்சிட்டது. இப்ப சிவ ஞானமும் சிவ தரிசனம். இப்ப நாங்கள் ஆன்ம சுத்தி அடைஞ்சா போறதானே ரூபம் கிடைச்சு சிவ தரிசனம் கிடைக்கிறது. அப்ப ஆன்ம சுத்தி அடைந்த ஆன்மா சிவரூபத்தை கண்டு சிவ தரிசனம் கிடைக்கதான் நின்மல சுளுத்தி வருது. அப்ப இதனை சிவஞான போதம் 9ஆம் சூத்திரத்தில் ஞான கண்ணினிற் சிந்தை நாடி என்பதனால் சிவதரிசனமும் பாசம் ஒருவ என்பதனால் ஆன்ம சுத்தியும் கூறியவாறு பற்றி காண்க. அன்றியும் கண்ட சிவந்தனை காட்டி உயிருங்காட்டி எனவும் அந்தரியாகந்தன்னை முத்தி சாதனமா வரைந்திடுவரது தானும் ஆன்ம சுத்தியாம் எனவும் கூறிய சித்தியரானும் தான் பணித்தலை ஆன்ம சுத்தி என கூறும் சிவப்பிரத்தானும் தெளிய அற்றன்று 9ஆம் சூத்திரத்தில் உராய்த்துணை தேர்த்தென பாசம் ஒருவ என்றும் அச்சூத்திரம் 2ஆம் அதிகாரத்தில் அசத்தாயுள்ள வெண்ண பேதங்களை அசத்தென்று காணவிழதா நிற்பது ஞான சொரூபம் என்றும் கூறியிருத்தலால் சத்துவ சுத்தியும் கூறிற்றனல் அமையாதோவெனின் அமையாது. என்னை உண்மை நெறி விளக்கத்தில் கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியா கருதலாமே என தத்துவ சுத்தி கூறியிருப்பதற்கிணங்க சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்தில் தம் முதல் குருவுமாய் என்றும் அன்புல வேடரை விட்டு என்றும் கூறியிருத்தலால் சிவ ரூபமாய குரு தரிசனமும் வாசிக்கிறீரோ? ஓகே. தத்துவ சுத்தியும் இந்த 100வது பக்கத்தை வாசியும். ஆண்டே நிகழ்வு வாய்ச்சி முடிச்ச ஆண்டே நிகழ்வு 9ஆம் சூத்திரத்தில் தத்துவ சுத்தி கூறுதல் கூறுதல் ஆண்டையதென்கோ. ஓகே. மற்றென்னையோ 9ஆம் சூத்திரத்தில் பாசம் ஒருவ வென்றதன் கருத்தெனின் மேற்கூறியவாறு பற்றி ஆன்ம சுத்தியே யாமென்க. அவுதாமாறு யாங்கன்மெனின் காணலை நீரல்ல என்று கண்ட போதும் கடுவேனி நீங்குமாறும் முன்போற் தோன்றுதல் பற்றி நீர் நாட்ட முண்டாகாதவாறு தோற்றம் உண்மையன்றெனவும் உணர்ந்து
தன் போல தத்துவ பிரபஞ்சங்கள் என்றும் விடுதலை எய்தினும் பரமுத்தியாகிய அதீதா நிலை சென்றது வாய் அடங்கும் வரை மலம் தோய்ந்து தேய்ந்திருந்தல் பற்றிய தேகந்தோறும் தோன்றவே அதுல ரெண்டும் தேய்ந்து தானே, தோய்ந்து இல்ல. தோய்ந்துக்கும் தேய்ந்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மலம் தேய்ந்து தேய்ந்திருந்தல் பற்றி தேகம் தோன்றும். தோன்றவே அது பற்றி உண்டாகும் வாதனையும் தேய்ந்து தேய்ந்து தோன்றும். அது ஆன்மாவிற்கழுக்காம். மலமறவே நீங்கும் வரை அழுக்கு நீங்குதற்குரிய வாயத்தை உணர்த்த வேண்டுதல் முறையாதலின் 8ஆம் சுத்தத்தில் விடுபட்ட தத்துவ பொருட்கள் மலங்காரணமாய் தோன்றுமாதலால் 9வது சூத்திரத்தில் அத்தோற்றம் பொய்யென உணர்த்துதல் பதிஞானத்துள் அழுத்தி நிற்கும் துணையாமாதலின் ஆன்மாவிற்கு சுத்தியாம் என்க. நல்ல விஷயம். திருப்பி படிக்கணும். இல்ல உடனே விளங்க. அது ஒரு வாசிப்புல திருப்பி என்ன சொல்லினம்ன்ற கருத்தை மனதுல வச்சுக்கொண்டு மேலும் மேலும் வாசித்தா தான் விளங்கும். அப்ப என்ன கருத்து, எங்க நிக்கினம், என்னத்தை சொல்லினம், எத்தனை சிவஞான போதத்திலையும் சிவஞான சித்தியாரிலையும் என்னத்தை எடுத்து சொல்லினம்ன்றத நாங்கள் மனதில நிறுத்தி என்னத்துக்கு அந்த உபமானங்களை கொண்டு சொல்லினம் இதண்டா விளங்கும். நாங்கள் படிச்சு முடியாத விளக்கம எடுப்போம். சிவயோகம் சிவ தரிசனத்துக்கு சிவரூபம் சிவ தரிசனம், அதுக்கு அடுத்து சிவரூபம் சிவ தரிசனம், அதுக்கு பிறகு சிவயோகம். இனி பதிஞானத்துள அழுத்தி நின்ற ஆன்மாவிற்கு ஞானத்தோடு பிரிப்பின்றி நிற்கும் முதல்வனுடன் தாடலை போலும் காரலை போலும் இரண்டர கூடுதலாகிய சிவயோகம் அதன் பின்னே நிகழும். அவனே தானேயாகிய அந்நெறியேனாகி என சிவஞான போத 10ஆம் சூத்திரத்தில் கூறியவாறு பற்றியுணர்க. இதுவே நின்மல துரியம். இச்சூத்திரத்திற்கு சிவபோக உணர்த்து தனுதலென்றனாது சிவயோகம் உணர்த்துதலில் எண்ணாது பாசசாயம் பண்ணுமாறு உணர்த்துதனென்று கருத்துரை கூறியதென்றின் தத்துவருவம் முதல் சிவபோக மீறு உள்ள 10 ஆன்மாவின் மலநீக்கத்தின் பொருட்டே வேண்டப்படும். அம்மலமிதுகாரும் கூறிய உபாயங்களால் தேய்ந்து இருந்து சிவயோகத்தில் அறவே நீங்குதலால் பாசசயம் பண்ணுமாறு உணர்ந்துதலில் ஒன்றே என்க. அற்றாயின் சிவபோகமும் மல நீக்கத்திற்கு உபாயம் என காண்டுமன்றே மலம் இங்கனே முற்று நீங்குதலின் அவ்வுபாயம் வேண்டாவெனவும் வேண்டினும் அது மல நீக்கத்துக்கு சாதனமாறில்லை எனவும் பெருமாளோவெனின் பெறாது. என்னை சிவானந்த வெள்ளமாய்
நேயத்து அழுந்துதலாலே விடுபட்ட மலம் மீளப் பற்றாதாதலின் மேற்கூறியவாறு அங்கனம் பற்றாமை காரணமாக நேயத்தில் அழுந்துதலாகிய சிவபோகம் வேண்டுமென்றும் அதீத நிலையடைந்து அதுவாய் நிற்கும் வரை அதற்கு கீழுள்ளதெல்லாம் மல நீக்கத்துக்குச் சாதனமாதலின் நேயத்து அழுந்துதலாகிய அது கீழுள்ளவற்றை நோக்கி பயனாயினும் மேலுள்ளதை நோக்கி மல நீக்கத்துக்குச் சாதனம் என்று உணர்க. இதுவன்றி பாசயம் பண்ணுவதலாகிய ஈண்டு கூறும் சிவயோகத்தையும் பயனென கூறியிருத்தலால் அதற்கும் இவ்வாறே பொருள் கொள்க. நேயத்து அழுந்துதல் கூறியவன் ஜீவன் முத்தலின் இயல்பு கூறும் 12ஆம் சூத்திரத்தில் அம்மலங்களி என்பதனால் அதீதத்திற் சென்று அடங்கும் வரை மலநீக்கத்துக்கு சாதனம் உண்டு என்பதையும் உணர்க. சிவபோகம். இனி சிவபரம் பொருளோடு இரண்டர கலந்த ஆன்மாவிற்கு அகத்தினும் புறத்தினும் அகம்புறம் என்னும் பேதமின்றி சகச நிட்டையோடு பேரானந்த பெருவள்ளத்து அழுந்துதலாகிய சிவபோகம் அதன் பின்னே நிகழும். இதுவே நின்மல துரியாதீதம். இதனையே சிவஞான போதம் 11ஆம் சூத்திரத்தில் அயராவன்பினில் அரண்களல் செலுமே என கூறி அருளினார். இவ்வாறு தத்துவம் ரூபம் முதல் சிவபோகமீறாயுள்ள 10 தோன்றும் முறையும் உடனிகழ்ச்சியும் காண்க. அனுபவ இயல் முற்றிற்று. ஓம் நமச்சிவாய வாழ்க.